கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞாயிறு ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவத்திகளே மற்றுமுள்ள சகல தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை சங்கீதம் 1:1 என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், துன்மார்க்கர் ஆலோசனையில் நடவாமலோ. அல்லேலூயா. ஒருத்தருங்க கெட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்க துன்மார்க்கத்திலே ஜீவிக்கிறாங்க, அவங்க துன்மார்க்கத்திலே கடந்து போகிறாங்க, துன்மார்க்கத்தை தவிர அவர்களுக்கு வேறொன்றும் தெரியாது என்று சொன்னால், அவர்கள் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொன்னால், அந்த ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாகவே கூட இருந்தாலும் கூட, அல்லேலூயா, அது உங்களை உயர்த்துகிறதா இருந்தாலும் கூட, அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் வாழக்கூடாது. அது எப்படி என்று சொன்னால், ஒரு திருடன் திருடி வந்திருக்கிறான், எங்கேயோ பொருளை திருடி வந்திருக்கிறான். அது பல லட்சம் போகும் அல்லது பல கோடி போகும் என்று கூட வைத்துக் கொள்வோம். அந்த திருட்டை எங்கேயோ ஒளித்து வைத்திருக்கிறான், அதை மறந்து விட்டான். அந்த திருட்டு உங்களுக்கு தென்படுகிறது என்றால் அதை எடுத்து நீங்கள் வாழக்கூடாது. இல்லையா? அந்த பணம் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது, எப்படியோ சம்பாதித்த பணம் அது உங்களுக்கு கிடைத்து விடுகிறது சொன்னால் அதை எடுத்து நீங்கள் வாழக்கூடாது. அது வாழ்ந்தால் அந்த திருட்டிலே அந்த குடும்பத்தின் எந்த குடும்பம் அதை இழந்ததோ அந்த குடும்பத்தினுடைய வருத்தத்திலே உங்களுக்கு பங்குள்ளதாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த பாவம் உங்களை வந்து சேருவதனால, அதனாலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. ரெண்டாவது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அல்லேலூயா. ஒருத்தங்க பாவம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வழியில் நீ போய் நிற்கக்கூடாது. அவங்க எப்படா செஞ்சு போட்டோம், இதோ நான் சீக்கிரத்தில் வருகிறேன், அவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தலிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். இதோ சீக்கிரத்திலே வருகிறேன், அவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது அவர் சொல்லுகிறார். அதனாலே அவர் பலனை கொடுக்கிறவர். அதனால் நாம் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாதுங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்க, உலகத்திலே பரியாசங்கள் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. எந்த இடத்திலும் பரியாசம், கேலி கிண்டல் தான் பரியாசம். பாருங்க, வண்டியில் போனால் பரியாசம், பஸ்ஸில் போனால் பரியாசம், வீட்டில் ஒரு 4 பேராக சேர்ந்து உட்காந்துட்டு போனால் பரியாசம், யாரை பற்றியாவது ஒரு பரியாசம், கேலி கிண்டல். அதனாலே பரியாசக்காரர் உட்காராமல் சொன்னால் இரவும் பகலும் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் நியாயமாயிருக்கிற தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுது. அதுக்கு தான் சொல்லுது. அப்போ எங்கே இருக்கணும்? சபையில் இருக்கணும். சபையில் நல்ல போதகர்கள் போதித்து கொண்டிருப்பார்கள், ஆண்டவருடைய கிரியைகளை காண்பித்து கொண்டிருப்பார்கள், கற்பனைகளிலே உங்களை வளர்ப்பார்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை உங்களை நடத்துவார்கள். அப்பொழுது பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாதுன்னா சர்ச்சைக்கு போயிடணும். இல்லையா? சர்ச்சைக்கு போனீங்கன்னா அங்கே பரியாசம் இருக்காது. அங்கே ஆண்டவரை பற்றி பாடுவதும் ஆண்டவரை தேடுவதும் ஆண்டவரை புகழ்வதுமாகத்தான் அங்கே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது வசனம் சொல்லுங்க.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கர்த்தர் அவனுக்கு தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்த பக்கத்துலப்பா தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் அவன் துன்மார்க்கர் ஆலோசனை நடக்காதவன், பாய்களுடைய வழியில் நில்லாதவன், பரியாசக்காரர் உட்கார்ந்திடத்தில் உட்காராதவன், அவன் எப்படி இருப்பான்? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் பாருங்க, வறண்ட நிலத்தில் நடப்பட்ட மரம் வறண்டு போய் காஞ்சி போய் தீஞ்சு போய் செத்து போயிடும். அப்படி இல்லாம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அந்தந்த காலத்தில் அந்தந்த கனியை தருகிற ஒரு இலை உதிராதே நிறைய எல்லா மரங்களும் இலை உதிர்வோம். ஆனால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்பொழுதும் அதுக்கு நீர்ப்பாய்ச்சல் இருப்பதனால இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறானோ, ஒருத்தரை பரியாசம் பண்ணாதவன், ஒருத்தரை கிண்டல் கேலி பண்ணாதவன், துன்மார்க்கிற ஆலோசனை நடக்காதவன், பாவிகள் வழியில் போய் நிற்காதவன், அவன் என்ன சொல்கிறானோ அது நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒழியாது என்று சொன்னேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நான் சொல்லுகிறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்போம். அப்புறம் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கிற பதரை போல் இருக்கிறார். துன்மார்க்கர் கெட்டவங்க அப்படி இல்லாம காத்து எங்கெங்க பதறடிக்குதோ அந்த பதறன்னா நெல்மணி இருக்குல்ல, கரிக்கால் சொல்லுவோம். கரிக்கால் நெல்மணி வந்து நெல், கரிக்கால் வந்து சும்மா அப்படி முறத்தில். எங்கள் அம்மா சின்ன வயசில் என்னை கூட்டு போவாங்க கழனியில். அந்த களம் இருக்கும், பெரிய களம் இருக்கும். அந்த களத்தில் எங்கள் அம்மா தூக்குவாங்க. தூக்கிட்டு அந்த முறத்தில் அப்படி உதறினாங்கன்னா அந்த காற்று பதறடிக்கிறதுல அந்த கரிக்கால்லாம் அப்படியே போயிட்டு ஒரு ஓரமாக சேர்ந்துடும். அதை பெருக்கி ஒரு ஓரம் தள்ளுறாங்க. அது எதுக்குமே உதவாத ஒரு பொருள். கர்த்தருக்கு பயப்படாத, தன் இச்சைகளின்படி செய்து தன் இச்சைகளின்படி நடக்கிற மனுஷன் அந்த பதரை போல இருப்பான். பாருங்க, துன்மார்க்கன் அவனால் துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் அப்படி இருப்பாங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் கெட்டவங்க நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. நிறைய பாவிகள் போய் சபையில் உட்கார்றாங்க. உட்கார்ந்து அவங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டாங்கன்னா அவங்க நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பாங்க. ஆனால் தன் பாவங்களை விட்டு விடாத இருக்கிறவன் அவன் எப்படி இருப்பான்? அந்த சபையில் அவன் நிலை நிற்பதில்லை. அவன் திடீர்னு அவன் கடவுளுடைய கோபாக்கினால மறுத்து போவான். அப்படின்னு சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களுடைய வழி அவர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. இவன் நீதிமானா நடக்கிறானா, இவன் நீதிமானா நிற்கிறானா, இவன் நீதியில் இருக்கிறானா, இவன் நீதியை தவறானா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கறதுனால கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கனான் இருப்பேனா உன் வழி அழியும். அவ்வளோதான். அல்லேலூயா. வேற ஒன்று நான் சொல்றது இல்லை. துன்மார்க்கனா இருந்தா உன்னுடைய வழி சீரும் சிறப்புமா ஓடாது, சீரும் சிறப்புமா இருக்காது. நீ எதை கேட்டாலும் உனக்கு நட்டம் வரும், உனக்கு வாழ்க்கையில் தோல்வி வரும், நீ பரிதபிச்சு போயிடுவே. அதனாலே கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.